எல்லாருமே அப்படியே ஆடி போயிடுறாங்க. அதுக்கு முத்து ஒன்று சொல்றாரு. அதை கேட்டு அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே, அதாவது முத்துவோட அம்மா ரோகிணி இவங்க எல்லாரும் உட்பட வந்துட்டு இந்த முத்து சொல்றது உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி மனோஜோட புது ஷோரூம் திறந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜ் அந்த கடையை திறக்கிறதுக்காக காலையிலேயே அறக்க பறக்க எழுந்திரிச்சு ஆர்வமா போய் திறப்பாரு அப்படின்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா வீட்டில் தூங்கி வலிஞ்சு நல்லா சோம்பேறித்தனமா பெட் விட்டு எழுந்திரிக்காம தூங்கிக்கிட்டு இருக்காரு. ரோகிணியும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ எழுப்பி பார்க்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அசைறதா இல்லை, அவர் வந்துட்டு அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு. இது தெரியாம வெளியில இருந்த முத்துவோடமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா கிட்ட. பாத்தீங்களா நம்ம பையன் மனோஜ் ஏதோ அவன் எதுக்குமே ஆக மாட்டான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பாத்தீங்களா இவ்வளவு பொறுப்பா இருக்கிறான் அப்படின்ட்டு. நேத்து தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா, இன்னைக்கு பாருங்க ஆளைய பார்க்க முடியல. காலையில எழுந்திருச்சு நம்ம கண்ணில் கூட படாம அவனோட கடையை திறக்கிறதுக்காக போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்களா அவ்வளவு பிஸி ஆயிட்டா அப்படின்ட்டு. நான் சொன்னல அவனுக்கு வந்துட்டு பொறுப்பு அதிகம் அப்படின்ட்டு. இப்போ அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ரோகிணி வராங்க. அதை பார்த்த வச்சு ஏமா மனோஜ் போயிட்டா நம்ம கடைக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரோகிணி இல்லாண்டி வரணும் எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா என்னது எழுந்திருக்கவே இல்லையா அப்படின்ட்டு உள்ள போயிட்டு எல்லாருமே போயிட்டு எழுப்புறாங்க. ஆனால் அவர் எழுந்திருக்கவே இல்லை. இல்லம்மா எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் நல்லா தூங்கிக்கிறேன். நேற்று தான் நம்ம கடை ஓப்பன் பண்ணோம், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டா என்ன, நாளையில இருந்து ரெகுலரா கடையை திறந்துக்கலாம். இன்னைக்கு கடைக்கு லீவ் விட்டுருவோமா, இல்லைன்னா ரோகிணி நீ வேணா போ நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே அடங்கொய்யால என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க இருந்த முத்து எப்பா நான் தான் சொன்னேன்லப்பா இவன் எதுக்குமே லாய்க்கு கிடையாது அப்படின்ட்டு. பாத்தீங்களா என்னமோ சொன்னீங்களா இவன் வந்துட்டு வேலைக்கு போகாத லாய்க்கு இல்ல, பிசினஸ் சூப்பரா பண்ணும் அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் இவன் எந்த வேலையும் பார்க்க போறது கிடையாதுப்பா, ஒன்னா நம்பர் சோம்பேறி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயமும் இந்த முத்து சொல்றது உண்மைதானோ, நிஜமாவே இந்த மனோஜ் டம்மி தானே, எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லையே, இவனை நம்பி வேற நம்ம ஓவரா வேற பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.